ஹலோ. கேட்குது. ஓகே ஓகே. இதில் இப்போ பார்த்தா ஃபெட் பார்க் கண்டென்ட்டுக்கு நான் டோர்னு அடிச்சேன். நீங்கள் டோர் வேணும் அடிச்சேன்னா ஓகே. ஸ்டார்டிங் தேர்ட் ஆகஸ்ட் 2020 3 days ப்ரைவேட் கண்டென்ட் சப்ஸ்கிரைபர் வருங்க. நம்ம டோர் எப்படி வருதுன்னு பார்க்கணும். நம்ம உள்ள டோர் மேல இருக்கான்னு பார்க்கணும். ஓகே. இந்த இருக்கு. ஆமா. டோர் மினிமல்ஸ் இதுவும் நல்லா இருக்கு. இதுவும் சூப்பரா இருக்கு. இது எடுக்குமா இதை எடுக்குமா? கீழே இருக்கு. இதை எடுப்போம். இது எடுக்குமா? இது ஓகே. இது ஓகே. இந்த டவுன்லோடு இதை கொடுத்து எஸ்ன்னு கொடுத்தா இருக்கு பத்தியா? ஆமா. எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல வச்சுன்னா அந்த தனியா ஒரு இடத்துல வச்சிரு. ஓகே. வச்சுட்டு மறுபடியும் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணு. கரெக்டா இந்த எட்ஜ்ல இருந்து செலக்ட் பண்ணி மூவ் பண்ணு. ஓகே. பெருசா இருக்கு தெரியுதா? ஆமா ஆமா. பெருசா தான் இருக்கும். அதை எப்படி கரெக்ட் சைஸ் மாத்தலாம்னா கரெக்டா ஒரு இடத்துல பொசிஷன் மட்டும் பண்ணி வச்சுட்டு வேற இருக்கா. இனி என்ன பண்ணு, இப்போ இதுல வச்சுட்டு வச்சுட்டு செலக்ட் பண்ணிட்டு இதுல ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்துங்க. இந்த இடத்துல இருக்கும். ஆமா இருக்கு. நம்ம எஸ்ன்னு அடிச்சாலும் வந்து தெரியா ஷார்ட்கட் தெரியா? ஓகே ஓகே. எஸ்ன்னு அடிச்சனா இந்த ஓபன் ஆகல. இந்த மாதிரி இதுவுமே செலக்ட் ஆகணும்னா என்ன இருக்கு? இந்த பச்சை கலர்ல புள்ளி புள்ளியா இருக்கு பாத்தியா? ஆமா. என்ன பண்ணணும்னா வெளியே மூவ் பண்ணி வச்சுப்பேன். இந்த அப்படி வச்சு எப்பவுமே என்ன பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ண போறோம்னா நல்லா எழுதி வச்சுக்கோ. ஒண்ணு இந்த சென்டர் தெரியா? இந்த இதுக்கு சென்டர் இருக்கு பத்தியா? இந்த சென்டரை கிளிக் பண்ணாதான் மேல கீழே போகும் தெரியா? ஓகே. அதே மாதிரி இந்த சென்டர் டு அந்த சென்டர் கிளிக் பண்ணாதான் இந்த சைடு போகும். ஓகே ஓகே ஓகே. இல்ல நீ மாத்தி கிளிக் பண்றனா அது என்ன ஆகும்னா ஸ்ட்ரெச் ஆயிடும். சில நேரம் ஸ்ட்ரெச் ஆகாது, சில நேரம் ஒரு மாதிரி இந்த வளைஞ்சு போயிடும். ஓகே ஓகே ஓகே. அதனால சென்டர் டு சென்டர் யூஸ் பண்ண பேரு நான் என்ன பண்றேன், இந்த சென்டர் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்றாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸ்கேல் பண்றேன். மேல ஒரு ஸ்கேல் பண்ணிடுறேன். கொஞ்சம் பெருசா இருந்தா சின்னதா இருந்தா கூட ரெண்டாவது கூட கிளிக் பண்ணிடுறேன். ஓகே. இனி மூவ் செலக்ட் பண்ணி வச்சுட்டு சின்னதா இருக்கா. இனி அதே ஸ்கேல செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகே. கரெக்டா இந்த சென்டர்ல இழுத்து மேல வந்து கொண்டு போய் இந்த இடத்துல கிளிக் பண்ணி விட்டோம்னா அந்த கரெக்டா ஃபிட் ஆயிடும். அதே மாதிரி இங்க இருந்து ஓகே வந்தோமா வச்சிட்டோமா? ஆமா. டோர் முடிஞ்சா நீ அடிச்ச அப்படின்னா விண்டோக்கு ஓகே. 3D ஓபன் பண்ணணும். நமக்கு வந்து ஒரு 2 விண்டோ தேவைப்படுது. பெருசா ஒரே விண்டோ, ஆமா, சிங்கிள் விண்டோவும் ஒரு ட்ரிபிள் விண்டோ அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் விண்டோ அடிச்சோம் ஐயா. ஆமா ஆமா ஆமா. இப்போ வந்து இதுல வந்து சிங்கிள் விண்டோ இருக்கா? சிங்கிள் விண்டோ இருக்கும். சாரி ட்ரிபிள் விண்டோ இருக்கும். இதுல டபுள் விண்டோ. இதுல வந்து சிங்கிள் விண்டோ இருக்க 2 விண்டோ சேர்ந்து இருக்கா? ஆமா. நமக்கு இது மட்டுமே போதும். ஒருவேளை வந்து சேர்ந்து இருந்து நான் இப்ப டவுன்லோட் பண்ணிட்டேன். 2 சேர்ந்து இருந்து அப்படி தனியா பிரிக்கலாம். இப்போ 2 டவுன்லோட் பண்ணிட்டோம்னா இந்த 2 செலக்ட் ஆயிடும். ஆமா. அதாவது இப்ப இதை 2 செலக்ட் ஆகுதா? ஆமா. நம்ம ஆட்டோல எக்ஸ்ப்ளோர்ட்னு ஒரு வார்த்தை ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். எக்ஸ்ப்ளோர்டா? கேள்விப்பட்டிருக்கேன். எக்ஸ்ப்ளோர்ட் எக்ஸ்டெண்டர்னு. ஆமா. என்ன பண்ணலாம்னா எக்ஸ்டெண்டர் கொடுத்தாலுமே இது என்ன பண்றாங்க, இப்ப சேர்ந்து இருந்தா எக்ஸ்டெண்டர் கொடுத்தோம்னா திரும்ப. ஓகே ஓகே. சும்மா ரைட் கிளிக் எடுத்து செலக்ட் பண்ணேன் ஐயா. அதனால செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் இங்க இருக்கு எக்ஸ்ப்ளோர்ட் இருக்கு இந்த இடத்துல. ஆமா ஆமா ஆமா. இதை கொடுத்தேன்னா தனி. ஓகே ஓகே ஓகே.
ஏன் என்ன பண்ணா போதும், இதை ஃபர்ஸ்ட் மூவ் கொடுத்து இங்க இருந்து கிளிக் பண்ணி கரெக்டா என்ன பண்ணு, இங்க ஃபிட் பண்ணி இங்க ஃபிட் பண்ணிட்டு ஓகே ஓரளவுக்கு நல்லா ஃபிட் ஆயிருக்கு தானே. ஆமா கரெக்டா 2 அடிக்குமே தான் என்ன பண்ணும், கொஞ்சம் கீழே கூட தள்ளா போதும். ஓகே 2 அடி கரெக்ட். இது முடிஞ்சா அதே மாதிரி இதையுமே ஃபிளட் பண்ணி மூவ் பண்ணி இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒன்று பெருசா ஓகே பெருசா இருக்கு. இதேமே சின்னதாகனா போதும். கொஞ்சம் லைட்டா நீ பண்ண பண்ண பழகிடும், உனக்கு கரெக்டா சென்டரை பிடிக்க பழகிடும். ஓகே 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 சென்டர் கரெக்டா பிடிக்கலன்னா அது முன்னாடி போகும். ஓகே மறுபடியும் வச்சுட்டு சென்டர் பிடிக்கணும். இந்த கரெக்டா இருக்கு பத்தியா? ஆமா அது கூட சின்னதாக வைக்கிட்டு ரெண்டு வச்சுட்டு 3வது டோர் வந்து இதை தூக்கி வச்சிருக்கா. ஓகே 2 டோர் கொஞ்சம் ஆமா வேற என்ன இருக்கு, நீ வந்து அங்க வந்து அந்த பூந்தொட்டி மாதிரி கொடுத்துருக்கான். ஆமா புஷ்ஷர் இருக்கா? ஆமா நீ வந்து இந்த புஷ்ஷஸ் எடுத்து வைப்போம். அதுமே என்ன பண்ணு, இங்க இருந்து அதுவே 3D இடத்துல வைத்து சைனிங் வச்சு ஒரு விஷயத்துக்கு ஒரு தரம் மறக்க. ஐயா சாரி சார், அதை போக ஏன் திடீர்னு மறுபடியும் சைனிங் ஆகின்னு தெரியல. ஏதோ யாராவது பேசுறது கேக்குதானே? கேக்குது பேசுறது கேக்குது. ஆமா 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 இது நல்லா இருக்கு. கரெக்டா இருக்கு.
பெருசா இருக்கு பத்தியா? ஆமாம், ஸ்கேல் பண்ணி சின்னதாக்கும். அதே மாதிரி ஸ்கேல் பண்ணாலே கரெக்டாக சென்டர் பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, வேற விஷயம். கிடைக்க மாட்டேங்குது. ஆமா ஆமா. நீ வந்து என்னன்னா, நீ வந்து தேவைன்னா அந்த பின்னாடி இந்த சைட்ல அந்த காம்பவுண்டால வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி புஷ் எடுத்து சைட்ல வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ட்ரீஸ் எப்படின்னு பாரு. ஃபர்ஸ்ட் வந்து டாப்ல வச்சுக்கோ. டாப்ல வச்சுட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரணும். ஓகே. ரெக்டாங்கிள் வரணும்னா கரெக்டா இந்த மாதிரி கொஞ்சம் மேல வந்தாலும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணிக்கோ, இந்த செலக்ட் பண்ணி மேக் குரூப் பண்ணிட்டு ஓகே கொஞ்சமா என்ன பண்ணிக்கோ, கொஞ்சமா அதை வந்து ஃபுல் பண்ணிக்கோ. ரொம்பலாம்னா ஒரு இன்ச்சே போதும். ஓகே. சும்மா அந்த ரூட் கிரியேட் பண்ணணும். அதாவது அந்த ஒரு அதுல ஒரு இடம் இருக்குது கீழே. என்ன பண்ணு, கொஞ்சம் இதை மூவ் பண்ணி கீழே அப்படியே கொண்டு வரணும். கிரீன் ஆக்சிஸ்ல ப்ளூ ஆக்சிஸ்ல அப்படி கொண்டு வரணும். மூவ் பண்ணிட்டானா? ஆமா. இனி அடுத்து என்னன்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு இந்த டேப் டூல் எடுத்து இதுல இருந்து இது வரும் ஒரு பார்த்து மாதிரி இந்த ஜல்லிலாம் போட்டு வச்சிருக்காங்க பத்தியா? ஆமா 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 ஆமா. அதுதான் நம்ம ரைட் பண்ணணும். ஓகே.
உள்ள போஸ்ட் இனி வந்து சர்ச் பண்ணணும். நீ எப்படி சர்ச் பண்ணணும்னா அதே மாதிரி இதுல போயிட்டு கோர்ஸ் அக்ரிகேட்டா தெரியும். கோர்ஸ் அக்ரிகேட் தெரியாதே. கோர்ஸ் அக்ரிகேட்னா ஜல்லி. கோர்ஸ். ஆமா கோர்ஸ் COARS அடிச்சீங்க. கோர்ஸ் டெரைன் கரெக்டா வரணும். இந்த பேர்ல வரணும். பார்த்து gravel material. இதை இந்த சொல்லிட்டேன். கிராவல் எடுத்து இதை கூட எடுக்கும். கிராவல் எடுத்து ஒரு வால்பேப்பர் மாதிரி வரும். இந்த வால்பேப்பர் மாதிரி இருக்கு பத்தியா? ஆமா. நீ என்ன வேணா இதே ஸ்கேல் ஓகே. கொஞ்சம் லைட்டா மட்டும் அது மேல லைட்டா மூவ்ஸ். ஓகே, இதே வச்சாச்சு. இனி அடுத்து வந்து என்னது, ஒரு காம்பவுண்ட் சேர் மட்டும் சைடுல கிரியேட் பண்ணுவோம். காம்பவுண்ட் சேர் இருக்குல்ல? ஆமா. இந்த சைடுல இருந்து இங்க இருந்து சொல்லுங்க ஒரு 9 இன்ச் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு இங்க இருந்து வேணும்னா இங்கே ஒரு 9 இன்ச் ஓகே கிரியேட் பண்ணி ஒரு லைன் எடுக்கும். ஒரு 7 அடி. ஓகே. இதுல இருந்து ஒரு 4 அடி வச்சுட்டு இந்த 4 அடிக்கு ஒன்று இழுத்தம்ல, இந்த இடத்துல 4 அடிக்கு ஒன்று இழுத்தம்ல. ஆமா. இந்த இடத்துல வந்து ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் இருந்துச்சு. இதுல வெஜிடேஷன் ஒன்று இருக்கு. ஓகே. இந்த மெட்டீரியல்ஸ்லயே இருக்கு. இந்த மெட்டீரியல்ஸ்லயே இதுல லேண்ட்ஸ்கேப்பிங் பென்சிங் வெஜிடேஷன் இருக்கு பாத்தியா? ஆமா ஆமா. இந்த இதுல இருக்கு. இதுலயே கிராஸ் இருக்கு. இந்த இதுல இருக்கு கிராஸ். ஓகே. கிராஸ் வந்து பாத்தியா? ஆமா ஆமா. இதுல என்ன இந்த கிராவலுமே இருக்கு. இந்த போட்டோ தூக்கி எடுத்துக்குள்ள அதே வச்சிருக்கு. ஓகே.
இதா இருக்கு கொஞ்சம் கிரவுண்ட் கவர். ஓகே இப்போ இது இதுல இருக்கும். ஓகே ஓகே. அப்பெல்லாம் நீ மரம் இருக்குதானே, மரம். ஆமாம். அது வந்து இப்போ ட்ரீஸ்ன்னு எடுக்குது போயிட்டு. அதாவது வீடு மட்டும்தான் முக்கியம் இல்லை, அதான் சொல்லுவாங்க வீடு அதை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டும் நல்லா இருந்தாலும் ரெண்டும் கூப்பிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இதுல வந்து நமக்கு பனைமரம் தான் நேச்சுரலா இருக்கு, நிறைய பனைமரம் இருக்கு. இதுவுமே நல்லா இருக்கு, இது வீட்டு சைட்ல வைக்கலாம். ஓகே. இதே மரம் ட்ரீஸ்னா கோகனட் ட்ரீ. அந்த இருக்கு. ஆமா. Explode into அப்புறம் அதே மாதிரி எமௌண்ட் கண்ட்ரோல், ஒரு ட்ரீ மட்டும் தான் நல்லா இருக்குல்ல. ஆமா. அதே மாதிரி இந்த கரெக்டா பண்ணி தோக்கி பார்த்தானே. ஓகே. இது மாதிரி இங்கேயும் ஒரு 9 inch, இதுலயே ஒரு ரெக்டாங்கிள் தான். இப்ப நீட்டா வந்துருச்சா? ஆமா. வேணும்னா கொஞ்சம் புஷஸ் எடுத்து வைக்கணும் வச்சுக்கலாம். இப்ப எப்படி இருக்கு பச்சா? ஆமா ஆமா. ஒரு நார்மலா வரைஞ்சதை இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்கு. ஓகே ஓகே. வேணா கூட இந்த ஒயிட்ஸுக்கு பதிலாக கூட வேற லைட் சாஃப்டா ஒரு கலர் கூட கொடுத்துருக்கோம். ஓகே. கலர்ஸ்ல வைக்கும் ஒயிட்லயே லைட் கலர், லைட்டா ஒரு கலர் கொடுக்கும். இப்ப எப்படி இருக்கு பச்சா? ஓகே ஓகே. இது அப்படியே 2 எடுத்தோம் ஐயா. ஓகே. நான் காட்டி தரேன். எப்படி 2 எடுக்க 2 சொல்லி தருவேன். அதுமா காட்டி தரேன். இது முதல் வாரம் காட்டி தரேன். ஓகே ஓகே. மீடியமா தான் போட்டிருக்காங்க, டக்குன்னு வந்துடும். அது பக்கத்துல இருக்க சாவோஸ் ப்ரௌசர் தானே? நல்லா பார்ப்போம், தனியா நீரே பார்ப்போம். ஓகே ஓகே. அது வந்துட்டு இதுலயும் உண்டு 3ds மேட்ச். இதுல 3ds மேட்ச்ல இது உண்டு, சாவோஸ் ப்ரௌசர். ஆமா 3ds மேட்ச்ல வீரே உண்டு தானே? ஆமா ஆமா. இந்த இலைதான் கொஞ்சம் கூறு எடுக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ அவதார் படத்துல வர மாதிரி இருக்கு. ஆமா. மற்றபடி வீடு கம்மன்.
இப்படி வந்துருச்சா? நீட்டா வந்துருச்சா? ஆமாம் ஆமாம். இதெல்லாம் இப்போ வந்து எடுக்கலாம். நான் குவாலிட்டி கம்மி தான் முடிச்சேன். ஓகே 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 இந்த கலர் பவர்ஃபுல்லாக தான் இருக்கு. ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு இருந்த கலர் நல்லா இருந்தது. ஆமா, ஒயிட் தான் நல்லா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். இனி அடுத்து என்னன்னா ரெண்டு வருஷம் இப்ப கூட நல்லா தான் இருக்கு. ஆமா இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல இல்ல டவுட் இருக்கா? இல்ல 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 அப்ளை பண்ணது அது புரிஞ்சுது. இல்ல தானே? ஓகே புரியுதா? நல்லா புரியுதா? ஆமா ஆமா. ஓகே, அப்ப நீங்க வரலைக்குலாம் மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி எடுக்கலாம். சரி சரி சரி. இப்ப அடுத்து ஒரு பெரிய வீடு பார்ப்பேன். ஒரு பெரிய வீட்டுக்குள்ள இப்ப இது புரிஞ்சு இதெல்லாம் டவுட்ல தானே? ஆமா ஆமா, இது டவுட் இல்ல. அடுத்து இப்ப நீ பிரிண்டர்ஸ் ஓபன் பண்ணி பார்ப்போம். பிரிண்டர்ஸ் ஓபன் பண்ணி என்ன வீடு டவுட் என்ன டவுட் அதே மாதிரி பிரிண்டர்ஸ் ஓபன் பண்ணா வேற ஒரு பெரிய இடத்துல இந்த மாதிரி கார்னர் எப்படி வைக்கிறது? இது கார்னர் இது இப்படி ரூஃப் இப்படி இருக்கும்ல, ஸ்லோப்டு ரூஃப். ஸ்லோப்டு ரூஃப் வந்து இதுல வந்து கஷ்டம் தான், ஆனா பண்ணலாம். ஓகே ஓகே. இதுல ஸ்லோப்டு ரூஃப் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் இதுல. ஓகே. அது வந்து நம்ம வேணா எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஏற்றியானா பண்ணலாம். ஓகே. அதுவுமே கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே. சில நான்லாம் ரிவிட்ல இருந்தா எடுத்துட்டு வரேன். ரிவிட்ல பண்ணிட்டு இதுல எடுத்துட்டு வரேன் ஸ்லோப்டு ரூஃப்லாம். ஓகே ஓகே ஓகே. இது இது லோட் ஆகும். உனக்கு லோட தெரியுதா? இல்லை இல்லை, நான் தெரியல. இதே அவ்வளோ நேரம் ஆகுது. இதுல ஸ்லோப் ப்ரூஃப்லாம் பண்ணலாம். இது நல்லா இருக்கு. இதுதானே? இது நல்லா இருக்கு. சைடு தான் தெரியுது. சைடுல தெரியுது. இது ஓகேவா? இது நல்லா இருக்கு. இந்த வீட்டை அது பக்கத்துல இருக்குல்ல, அந்த வீட்டை அதுக்குள்ள இந்த வீட்டை அதான். ஓகே. இது டவுன்லோட் பண்ணட்டா? டவுன்லோட் பண்ணு. இதுக்கு என்ன பண்ணு, இதுக்கு நீயா ஒரு பிளான் வர சரியா? இந்த வீட்டுக்கு நீயா ஒரு பிளான் வர சரியா? ஓகே ஓகே ஓகே. நீயாவே ஒரு பிளான் போடு. ஓகே. இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு பண்ணி நம்ம அதை ரெண்டாவது பார்ப்போம். ஓகே ஓகே. இதான் டவுன்லோட் ஆகிட்டேன். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு வீடு இருந்தா எடுத்து லாஸ்ட் கூட பண்ணுவோம். இது லாஸ்ட் ப்ராஜெக்டா பண்ணுவோம். வேற இன்னொரு ஏதாவது வீடு இருந்தா அம்மா ஊர்ல மாதிரி கட்டுற மாதிரி வரும். சும்மா ஒரு டபுள் ஃப்ளோர் ஹோம் நடி. டபுள் ஃப்ளோர் ஹோம்.
டபுள் ஃப்ளோர் ஹவுஸ். அந்த ஒரு பத்தியா? ஆமா. இந்த வீட்டத்தோட அந்த வீட்டத்தோட இதா டபுள் ஃப்ளோர் எலிகன்ட் பத்தியா? அதோட லோட் ஆக மாட்டேங்குதா? எனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. இல்லை, எனக்கு ஸ்லோவாக இருக்கு. ஸ்லோவா இருக்கு. இது பின்ட்ரெஸ்ட் ஆப் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது லோடே ஆக மாட்டேங்குது. ஓகே ஓகே, இந்த வீடும் பண்ணலாம், இந்த வீடு பண்ணலாம். அந்த பாக்குற விளையாட்டுக்கு ஒரு பிளான போட்டு வச்சிருச்சியா நீங்க? சரியா? ஓகே ஓகே ஓகே. போட்டு தெரியலாம் கரெக்டா சொல்லிடுவோம். வேற வீடு வந்து இன்னொரு அந்த பிண்டர்ஸ் போ பண்ணலாம். பிண்டர்ஸ் கிலோ கிலோ வேற நல்லா இருக்கு. இந்த வீட்டுக்கோ ஹோம் இந்த மேல வந்தாலும் இந்த ஹோம் இன்டீரியர்ஸ் இருக்கும். ஹோம் அண்ட் இன்டீரியர் அதான் கொஞ்சம் கிளியர் இல்லாத மாதிரி ஸ்டைலா கிளியர் இல்லாம. நானும் இது நாளைக்கு ஸ்கெட்ச்அப்ல தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ ஓகே, இந்த 3 வீட்டுக்கும் பிளான் மாதிரி போடு. சரியா? சரி சரி சரி. நாளைக்கு ஒவ்வொரு வீடா போட்டு நாளைக்கு எப்போ? நாளைக்கு கொஞ்சம் நேரத்தை எடுக்க முடியுமா? நான் வந்துட்டு நாளைக்கு ட்ரிப்பு போகிறேன் நைட்டு. அப்படியா? அப்போ நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எடுக்கணும். ஓ சரி, ஈவினிங் போல தான். ஆனால் ஒரு 4 மணிக்கு போல. ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீட்டை முடிச்சுட்டு அடுத்து இன்டீரியருக்குள்ள போகும். சரியா? ஓகே. லாஸ்டா அந்த பெரிய வீடும் எக்ஸ்டீரியரும் இன்டீரியரும் பண்ணலாம். சரியா? ஓகே ஓகே ஓகே. அப்புறம் அது அப்படி எடுத்துட்டோம்னா டக்குனு கீரையிலும் போட்டுருவோம். சரி ஓகே. சரி ஓகே.